இன்னைக்கு வீடியோல நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா வசூலை வாரி குவிச்சுக்கிட்டு இருக்க காந்தாரா சாப்டர் 1 நேத்து ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட ஒரு வசூல், அதை தாண்டி அந்த படம் 300 கோடி வசூலை தாண்டிச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இட்லி கடை இந்த 5 நாள்ல எவ்வளவு வசூல் வந்திருக்கு, லோகா சாப்டர் 1 கேரளாலே ஹையஸ்ட் கிராசரா அமைஞ்சுதா இல்லையா, எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு குயிஸ் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் இந்த 4 படங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, 4 மூவிஸ் 1 திங் இன் காமன் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இந்த 4 படங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருட்டு தான். ஆமாங்க, ஹேஸ்ட் இல்லைன்னா ராபரி எது வேணா சொல்லலாம். ஐயாப்பட்டி கண்ணன் அப்படிங்கிறாரு, அவர் பேர் கரெக்டா தெரியல. மிஸ்டர் மணிவண்ணன், அப்புறம் பரத்குமார், மலை விஜய், முகமது ஆதில், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற படம் இதுவரையும் டோட்டலா 100 கோடியே 98 லட்சம் இந்தியாலையும் உலகம் முழுக்க 458 மில்லியன் US டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. 4065 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. 58 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் டெமான் ஸ்லேயர் அப்படிங்கிற ஜப்பானீஸ் அனிமே ஃபிலிம் இதுவரையும் டோட்டலா 86 கோடியே 19 லட்சம் இந்தியாலையும் 757 மில்லியன் US டாலர்ஸ் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 6700 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமும் பெரிய வெற்றி. அதாவது காஞ்சூரிங், டெமான் ஸ்லேயர் ரெண்டுமே பெரிய வெற்றி படம். அப்புறம் தசாவதார் அப்படிங்கிற படம் மராத்தியில நேத்து 24வது நாள் இந்தியாவில் 52 லட்சம், டோட்டலா 27 கோடியே 10 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 4 கோடி தான் பட்ஜெட். பெரிய ஹிட்டுங்க இந்த படம். இந்த வருஷத்தோட முக்கியமான வெற்றி படம் இந்த மாதிரி சின்ன இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் சர்தம் அப்படிங்கிற ஒடியா ஃபிலிம் டே 11 இந்தியாவில் 27 லட்சம், டோட்டலா 2 கோடியே 83 லட்சம் இந்த படத்துக்கு வசூல் பண்ணியிருக்கு. 2.5 கோடி பட்ஜெட். ஜாலி LLB 3 இந்த படத்தோட டே 17 இந்தியாவில் 2 கோடியே 49 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 85 லட்சம், டோட்டலா 128 கோடியே 83 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 158 கோடியே 41 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். அப்புறம் சன்னி சன்ஸ்காரிக்கி துளசி குமாரி அப்படிங்கிற படம் வருண் தவான் நடிச்ச படம் டே 4 இந்தியாவில் 9.5 கோடி, உலகம் முழுக்க 10 கோடியே 45 லட்சம், டோட்டலா 36 கோடி இந்தியாலையும் 42 கோடியே 9 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட். ஸோ இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் மிராய் அப்படிங்கிற படம் டே 24 ஆந்திரா தெலுங்கானால 81 லட்சம், உலகம் முழுக்க 95 லட்சம், 78 கோடியே 85 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 142 கோடியே 76 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட். லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தோட 39வது நாள் வசூல் நேத்து ஞாயிற்றுக்கிழமை கேரளால 94 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 19 லட்சம், டோட்டலா இந்த படம் 118 கோடியே 79 லட்சம் கேரளாலும், 298 கோடியே 59 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் கேரளால 31 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் தான் கேரளாலே ஹையஸ்ட் கிராசரா அமையுது. அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த தொடரும் அப்படிங்கிற படம் தான் கேரளாலே முதல் 100 கோடி வசூல் திரைப்படமா அமைஞ்சுது. அப்புறம் அதை சில மாதங்கள்லயே மறுபடியும் 2வது 100 கோடி படமா லோகா அமைஞ்சுது. இப்போ கேரளால ஹையஸ்ட் கிராசரா இருக்கக்கூடிய தொடருமோட 119 கோடியே 10 லட்சம் அப்படிங்கிற இந்த கலெக்ஷனை இந்த படம் பிரேக் பண்றதுக்கு இன்னும் 31 லட்சம் தேவைப்படுது. அது கண்டிப்பா எடுத்துடும். ஏன்னா இந்த படம் வீக் டேஸ்லுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 லட்சம் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி வரப்போகுது அப்படின்னு. பல்டி அப்படிங்கிற படம் டே 10 நேற்று ஞாயிற்றுக்கிழமை கேரளால 48 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம், டோட்டலா 6 கோடியே 71 லட்சம் கேரளாலையும், 8 கோடியே 6 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 21 கோடி பட்ஜெட். சக்தி திருமகன் டே 17 தமிழ்நாட்டில் 4 லட்சம், உலகம் முழுக்க 5 லட்சம், 12 கோடியே 16 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். தமிழ்நாட்டில் மட்டுமே 9 கோடியே 45 லட்சம். வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு இல்லைனாலுமே தோல்வி படமா இல்லாம ஒரு பிரேக் இவன் பண்ற நிலைமைக்கு இருக்கு இந்த படம். அப்புறம் பவன் கல்யாண் அவர்களோட ஓஜி அப்படிங்கிற படம் டே 11 ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 33 லட்சம், கர்நாடகால 44 லட்சம், தமிழ்நாட்டுல 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 90 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 188 கோடியே 98 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும்,
19 கோடியே 15 லட்சம் கர்நாடகாலையும், 3 கோடியே 90 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 கோடியே 28 லட்சம், ஓவர்சீஸ்ல 69 கோடியே 74 லட்சம், உலகம் முழுக்க 288 கோடியே 76 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 11 நாள்ல. அப்புறம் தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் நேத்து 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட ஒரு வசூல்னா, தமிழ்நாட்டுல 5 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 45 லட்சம், கர்நாடகால 55 லட்சம், கேரளால 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 95 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 50 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு நேத்து 5வது நாள். ஸோ டோட்டலா 36 கோடியே 72 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 73 லட்சம், கர்நாடகால 4 கோடியே 23 லட்சம், கேரளால 1 கோடியே 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 96 லட்சம், உலகம் முழுக்க 53 கோடியே 27 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட், அதாவது 50 கோடியை கடந்திருக்கு இந்த படம் இந்த 5 நாள்ல ஓப்பனிங் வீக்கெண்ட்ல. இப்போ வீக் டேஸ்ல இந்த படம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. பெரிய அளவுல இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதை அப்படியே ஹோல்டு பண்ண வேண்டியது இருக்கு. முக்கியமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம மற்ற எல்லா இடத்துலயுமே ஓவர்சீஸ்லயுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே இட்லி கடை படத்தை காந்தாரா ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் அந்த படத்தோட மேக்கிங்கா இருக்கட்டும், அந்த படத்துல இதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வெற்றியா இருக்கட்டும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்தது. ஸோ இப்போ காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தோட நேத்து டே 4 கலெக்ஷன் ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகால 19 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 13 கோடியே 85 லட்சம், தமிழ்நாட்டுல 7 கோடியே 50 லட்சம், கேரளால 6 கோடியே 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 23 கோடியே 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 14 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 85 கோடியே 65 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு நேத்து 4வது நாள். ஸோ டோட்டலா 78 கோடியே 57 லட்சம் கர்நாடகாலையும், ஆந்திரா தெலுங்கானால 54 கோடியே 79 லட்சம், தமிழ்நாட்டுல 25 கோடியே 13 லட்சம், கேரளால 22 கோடியே 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 82 கோடியே 77 லட்சம், ஓவர்சீஸ்ல 51 கோடியே 60 லட்சம், உலகம் முழுக்க 300 கோடியை கடந்திருக்கு 4 நாள்ல. 315 கோடியே 66 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு எல்லா இடத்துலயுமே. ஸோ இந்த படம் வரப்போற நாட்கள்ல வீக் டேஸ்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கே சரியான புக்கிங் போயிட்டு இருக்கு. இப்ப நான் பாக்குற வரையுமே கிட்டத்தட்ட இந்தியாவோட கிராஸ் கலெக்ஷனே ஒரு 13-14 கோடி கிட்ட இருந்தது. அப்ப இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இந்தியாவில மட்டுமே ஒரு 30 கோடி கிட்ட, 25ல இருந்து 30 வரையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. என்னன்னா காந்தாரா சாப்டர் 1 ஃபைனல் கலெக்ஷன் இவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 600 கோடி, 700 கோடி, 800 கோடி இவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னொரு ப்ரெடிக்ஷன், நீங்க வழக்கமா நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறதுனால இந்த ப்ரெடிக்ஷனை கேட்கிறேன். திங்கக்கிழமை காந்தாரா சாப்டர் 1 எவ்வளவு வசூல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வேர்ல்டு வைட் கலெக்ஷன் சொல்லுங்க. ஒரு அப்ராக்சிமேட் நம்பரை சொல்லுங்க. யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.